எங்களை நல்லா இருங்க ஆசீர்வாதம் மாப்பிள்ள. பண்ணுங்க. நல்லா இருமா. சரிங்க மாமா. மாமா எங்களையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. மாப்பிள்ள ம் ம் ம், ம். நல்லா இருமா. பாத்தியாயா, பெத்த அப்பா அம்மா குத்துக்கல் மாதிரி குந்தி நிக்கிறாங்க. அவங்கள விட்டுட்டு ஆறு காலில் ஊந்து நிக்கிறான் பார். அதுவும் அவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்குதுங்க பார். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம. இந்த பாருங்க, கோர்ட்டுக்கு அந்த பக்கம் நீங்க சந்தோஷமா இருக்கிறதா இருந்தா இருந்துட்டு போங்க, அது உங்க இஷ்டம். அதெல்லாம் நாங்க வேணான்னு சொல்லல. ஆனா நாங்க இப்படி சந்தோஷமா இருக்கிறத பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. எங்களை எல்லாம் ஏதோ பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா, நாம எல்லாரும் ஒண்ணா இருக்கிறத பார்த்தா அவங்க கண்ணு பொறுக்காது. ஒரு நிமிஷம் நில்லுங்க, இதோ வந்துடுறேன். வாங்க வாங்க, எல்லாரும் ஒண்ணா நில்லுங்க. டேய் வாங்க. இங்க வாடா. வாங்க வாங்க வாங்க, ஆ, போலாம். எல்லாரும் வாங்க. டேய் பின்னாடி வா. ஊரு கண்ணு, உறவு கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணு. எல்லா கண்ணும் ஒழிஞ்சு போகட்டும், எல்லாம் போகணும். முதல்ல இவ கண்ணத்தான் பிடிங்கி உழப்புல போடணும். பெற்றால் தான் பிள்ளையான்னு எம்ஜிஆர் ஒரு படத்துல கேட்பாரு. நான் பெத்த 4 பிள்ளைங்களும் எங்களை கைவிட்டுச்சிங்க. ஆனா இன்னைக்கு இத்தனை பிள்ளைங்க வந்திருக்கீங்க. இதை விட வேற என்ன சந்தோஷம் எங்களுக்கு இருக்க முடியும்? சரி போங்க, போய் புது ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க. நம்ம எல்லாரும் தீபாவளியை அட்டகாசமா கொண்டாடுவோம். இந்தாங்க. ரொம்ப நன்றிப்பா. இந்த வருஷம் நாங்க இந்த வீட்டுல தீபாவளி கொண்டாடுறதுல யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா? எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார். நீங்க எங்களை கேட்கவே வேணாம், தாராளமா கொண்டாடலாம் சார். தாராளமா கொண்டாடுங்க. ம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? எவ்வளவு பெரிய அதிகாரி நீங்க. இந்த சின்ன விஷயத்துக்கு எங்களை போய் பர்மிஷன் கேட்டுக்கிட்டு எல்லாமே உங்க விருப்பம் சார். இன்ஸ்டன்டா ஒரு அப்பா அம்மாவை தத்தெடுத்திருக்கீங்க. இதுல நாங்க சொல்றதுக்கு என்ன ஒண்ணுமே இல்லையே சார். நீங்க பண்டிகையை கொண்டாடுறதுக்கு எங்களை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே சார். திஸ் இஸ் யுவர் ஹவுஸ். ஹாப்பி தீபாவளி. டே கண்ணா, ஹாப்பி தீபாவளிடா. தம்பி, அண்ணே, சார். உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? அப்ஜெக்ஷனா சார்? நோ சார், கொண்டாடுங்க சார், பிரமாதமா, ஜாலியா. உங்களுக்கு? எங்களுக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை சார். நீங்க கொண்டாடுங்க தாராளமா. தேங்க்யூ. மா, சூப்பர்மா, சூப்பரா இருக்கு. அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வைக்கங்க. நல்லா இருப்பா. இந்தப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எந்திரி. என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. தம்பி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. இந்தாங்க தம்பி. நாங்க எல்லாருமே அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பாக்கியம் நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. நீ யாரு பெத்த பிள்ளைன்னு எனக்கு தெரியலப்பா. ஆனா எங்க 2 பேர் மனசுலயும் நீ என்னைக்கும் எங்க புள்ளையா தான் இருப்ப. பொதுவா அம்மா அப்பா இல்லாத குழந்தைகளை பார்த்துதான் யாரும் இல்லாத அனாதைகள்னு சொல்லுவாங்க. ஆனா குழந்தை இல்லாத அம்மா அப்பாவை பார்த்து யாரும் அப்படி சொல்றது கிடையாது. இன்னும் சொல்ல போனா
என்னை பொறுத்த வரைக்கும் அனாதைன்ற வார்த்தையே தப்புதான். நமக்கு சொத்து, லாக்கர்ல நிறைய பணம், பதவி, புகழ் எது இருந்தாலும் நம்ம உள்ளங்கையில வச்சு பாதுகாக்க வேண்டியது நம்மளோட அம்மாவும் அப்பாவும் தான். ஒரு அம்மா இல்லாத குடும்பம் அன்பில்லாம வாழ்றது எந்த அளவு கஷ்டமோ அதை விட கஷ்டம் ஒரு அப்பா இல்லாத குடும்பம். அந்த குடும்பம் இந்த சமுதாயத்துல முன்னேறி வரணும்ன்றது மறுபிறவி எடுக்கிறதுக்கு சமம். அந்த அடையாளம் இல்லாம இங்க ஒரு பயலும் இல்லை. ஒரு அப்பாவோட இடத்தை யாராலையும் ஈடு செய்ய முடியாது. அப்பா தான் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கம்பீரம், கண்ணியம், கட்டுப்பாடு. இது எல்லாமே எனக்கு அவர் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அப்பா எப்படி ஒரு குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி தான் அம்மாவும் ரொம்ப முக்கியம். அம்மா இல்லைன்னா குடும்பத்துல சகலமும் இல்லை. ஆ, உலகத்துல அப்பாவை விட சிறந்த வாத்தியாரும் இல்ல, ஒரு அம்மாவை விட சிறந்த தெய்வமும் இல்லை. அப்படியாப்பட்ட பெற்றோர்களுக்கு அநீதி ஏற்பட்டா யாரா இருந்தாலும் துப்பாக்கி எடுத்து நெத்தி பொட்டுல போட்டுன்னு சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது பெத்த பிள்ளையா இருந்தாலும் யோசிக்கவே கூடாது. ஷூட்டிங். அப்பா நான் வரேன்ப்பா. போயிட்டு வாங்க. அப்ப நான் வரேம்மா. பசங்களா போலாமா? ம். என்ன போலீஸ வர வச்சா நாங்க என்ன அப்படியே பயந்துருவோமா? சீதா, இப்ப போனால நம்ம மூத்த பையன் அபிமன்யு, அவனுக்கு ஒரு போனை போடு. வந்து துப்பாக்கி எடுத்து நெத்தியில வச்சு புட்டு புட்டுன்னு போட்டா நெத்தியா? எல்லாம் சரியாயிடும். ஐயோ அப்பா, நான் இல்ல. உமா, வா, வா, மாப்பிள்ளை. உள்ள போயிடலாம். வாங்க. வா, வா, உள்ள போயிடலாம், உள்ள போயிடலாம். எப்படி?